நண்பர்களே, தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழிபெயர்ச்சி. நாம கடைசியா வெர்ப்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓரளவு எடுத்துக்காட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 33 34 சாப்டர் வரைக்கும் படிக்காதவங்கலாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட்டிகல்ஸ், பெயர் சொல். இதுக்கு இன்னொன்னு இருக்கு, இணைச்சொல்னு சொல்லலாம். பெயர் சொல், இடைச்சொல், இணைச்சொல், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில கோர்க்கிறதுக்கு, சேர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன எழுத்துக்களை யூஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு கொடு, நான் கொடுணும், எனக்கு கொடு, அந்த இக்கு அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வார்த்தைக்கு என்னோட பேனா, என்னுடைய பேனா, அந்த உடைய அப்படின்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய இணைப்பு சொற்களுக்கு நம்ம இந்த பெயர் சொற்களை யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம யூஸ் பண்றது இது ஜாப்பனீஸ்ல ஹிரகனால பாத்தீங்கன்னா இது ஹா. ஆனால் ஒரு லெட்டருக்கு அப்புறம் கடைசியில முடியும் போது அது பேர் வா. நீங்க அப்படிதான் வாசிக்கணும். இதுல மட்டும் இது ஒரு விதிவிலக்கு, மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. தனி சொல்லா இதை பார்க்கும்போது, தனி எழுத்தா பார்க்கும்போது இது ஹா. ஆனா இடைச்சொல்லா நீங்க பார்க்கும்போது இது வா. ஓகேவா? பாத்துக்கோங்க. வானா வந்துன்னு அர்த்தம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வத்தாசிவான் இருக்கு. வத்தாசிவானா நான் வத்தாசினா நான் அர்த்தம், படிச்சிருப்பீங்க. வானா நான் புரியுதுங்களா? இப்ப நான் கடைக்கு போறேன், வத்தாசிவா மிஸ்ஸேனி கிமாஸ், நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வா அப்படின்னா வந்துன்னு அர்த்தம். அடுத்து இக்கு இல்லு இடம் கிட்ட, நீங்க இதை ஞாபகம். இக்கு இல்லு இடம் கிட்ட, இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா நீ யூஸ் பண்ணுவோம். எனக்கு கொடு, உனக்கு கொடு. யாருடைய வீட்டில் இருக்கிறார், வீட்டில் இல். என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உன்கிட்ட ஒண்ணு இருக்கா, கிட்ட. என்னைட்ட, அதாவது என்னிடம், என்னிடம் ஒன்று வாங்கி செல்லுங்கள், உன்னிடம் ஒன்று தருகிறேன். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் இணைப்பு சொல்லுங்க நீ தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப வீட்டுக்கு உச்சி நீ, எனக்கு வத்தாசி நீ, என் நண்பனுக்கு, என் நண்பனிடம், என் நண்பன் கிட்ட தோமதாச்சி நீ. இந்த இடம் இல்லு இக்கு இடம் கிட்ட, இந்த ஞாபகம் வச்சுக்கணும். இக்கு இல்லு இடம் கிட்ட, இது மட்டும்தான். இது 4 வரும். மீதி எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுதான் வரும். இந்த நீ நம்ம அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவோம். சில நேரங்கள்ல இந்த ஹேயி யூஸ் பண்ணுவோம். அது நீங்க இந்த என்ஃபையோட கிராமர் போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த டிஃபரன்ஸ். பட் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இக்கு இல்லு இடம் கிட்ட. அடுத்து என்னோட பேனா, என்னோட, அது தூய தமிழ் சொல்லுங்க. என்னுடைய பேனா அப்படின்னா சொல்லுவோம், கரெக்டா? என்னுடைய பேனா அப்படின்னா நோ. உடைய அப்படின்னா நோன்னு அர்த்தம். நோனா என்ன, உடைய அப்படின்னு அர்த்தம். இப்ப நோ அப்படின்னா உடைய. ஓகேவா? என்னுடைய பேனா. ஜப்பானுடைய மனிதர், நிகோன்னு நிகோன்னோ ஹித்தோ, ஜப்பானுடைய மனிதர். ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட புக்கு, ஜாப்பனீஸ் புக்குன்னு சொல்றோம்ல, அது அப்படியே தமிழாக்கம் பண்ணுங்க. ஜாப்பனீஸ் புக்னா என்ன, ஜப்பானிய மொழியுடைய புத்தகம். ஜப்பானிய மொழினா என்ன, நிகோங்கோ. உடைய என்ன, நோ. புத்தகம் என்ன, ஹோன். நிகோங்கோனோ ஹோன். புரியுதா நான் வாக்கியம் அமைக்கிறது? ஜாப்பனீஸ் புக்கு அப்படின்னு நீங்க இங்கிலீஷ் சொல்றீங்க, அதோட தமிழாக்கத்தை அப்படியே மாத்துங்க. ஜப்பானிய மொழி ஜாப்பனீஸ் தான், உடைய புத்தகம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நிகோங்கோ, உடையக்கு நோ, புத்தகத்துக்கு ஹோன். ஜாப்பனீஸ் உடைய புத்தகம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஓகேவா? அடுத்து தோ, உடன். என் கூட வரியா, கூட, உடன், இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். அவர் கூட போயிட்டேன், கூடன்னு நம்ம பேச்சொல்களை சொல்லுவோம். அது தூய தமிழ் என்ன சொல்லுவோம், என்னுடன் வருகிறார், என்னுடன் என்னோட பேக் எடுத்துட்டு போறேன். அவர் என்னுடன் தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு. கூட, உடன், இந்த சேர்ந்து இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் தோ யூஸ் பண்ணுவோம். நானும் என் நண்பனும், அந்த மாதிரிலாம் என்னோட நண்பன் என்னோட தான் இருக்கிறான், என்னோட தான் இருக்கிறான், அந்த ஓட தான் இருக்கிறான், உடன், இது எல்லாத்துக்கும் தோ யூஸ் பண்ணுவோம். இப்ப தே அப்படின்னா லே. லே ஞாபகம் தமிழ்ல, இது தமிழ் லே, நெடில் லே இருக்குல்ல. பேனால, பேனாவில் எழுதுகிறேன், அது பேச்சொல்கள் என்ன சொல்லுவீங்க,
பேனால எழுதுறேன், அந்த பேனால எழுதுறேன். பஸ்ல போறேன், பதிந்தனே. பெண்டே கக்கிமாஸ், பெண்டே கக்கிமாஸ். அடுத்து என்ன? பஸ்ஸுதே இக்கிமாஸ், பஸ்ல போறேன். இந்த மாதிரி யூஸ் பண்றது எல்லாத்துக்குமே, அதாவது லொகேஷன் வேர் ஆக்ஷன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மெத்தட் ஆஃப் யூஸ், இந்த மாதிரி 3 கண்டிஷன் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஓ, எங்கெல்லாம் ஐ ஒற்றெழுத்து சேர்ந்து வருதோ, ஐ காப்பியை குடிக்கிறேன், துணியை துவைக்கிறேன், போ, சரியா? இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடுறேன், சாப்பாடை, ஐ ஐ, ஓகேவா? ஓ, இது எல்லாத்துக்குமே என்ன ஓ தான் நம்ம யூஸ் பண்றோம். ஐ ஐ, காஃபியை, துணியை, சாப்பாடை, அவனை, அவன், அது வராது. இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐ தான். அது எல்லாத்துக்கும் ஐ ஓசை வர்ற இடத்துல அந்த இணைப்பு சொல் ஒற்றெழுத்து ஐ ஒற்றெழுத்து இங்கெல்லாம் வருதோ அது எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்? ஓ. புரியுதா? தமிழ்ல இருந்து எப்படி கன்வெர்ட் பண்றது ஈஸியா இருக்குன்னு. இப்ப நீங்க தமிழ்ல காபி குடிக்கிறேன், கோஹிஓ நொமிமஸ் அப்படின்னு சொல்லலாம். கோஹினா காஃபி, ஓ காஃபி, ஐ குடிக்கிறேன், நொமிமாஸ், கோஹிஓ நொமிமாஸ். இந்த மாதிரி இங்க தமிழ்ல இது பண்ணலாம். இது அல்லது அது, இந்தியாவா பாகிஸ்தானா, இந்தோகா பாகிஸ்தான். இந்த மாதிரி வந்துட்டு இது அல்லது அதுக்கு வந்து கா யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது அதிகமா கொஸ்டின்ஸ் வரும், N5 N4 வந்து வரும். இது அல்லது அது, இதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மோ அப்படின்னா அவனும். யார் யார் புரிய? நானும் போறேன், அவனும் போறான், எங்க ஃபேமிலியும் வருது, அதுவும் வருது, இதுவும் வருது. அந்த உம், அவங்களும் இவங்களும் அவர்களும் இவர்களும், அதுவும் இதுவும், அந்த இம்மு இந்த மொழியில முடியுது எல்லாத்துக்குமே மோ. மோ மொத்தம் 8 சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? பா, இது ஹா, பட் ஆனா இணைப்பு சொல்ல வரும்போது இதோட ஓசை எப்படி வரணும்? பான்னு வரணும். எடுத்துக்காட்டு வத்தா சீவா, பானா வந்து, நீ, இக்கு, இல்லு, இடம், கிட்ட, இது 4க்கும் நீ இணைப்பு சொல்லா போடணும். உடைய அப்படின்னா நோவை இணைப்பு சொல்லா போடணும். உடன் அப்படின்னா தோவை இணைப்பு சொல்லா போடணும். லே, தே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தே. வந்ததே, பேனால எழுதையில, பஸ்ல போகையில, பஸ்ஸிலே போறேன், இந்த மாதிரிலாம் லே தே எல்லாம் வருதுலாம் தே யூஸ் பண்ணும். ஐ ஐ அப்படிங்கிற ஒற்றெழுத்து ஒன்றி வர்ற எல்லா இடத்துலயும், காஃபியை குடிக்கிறேன், டீயை போடுறேன், துணியை துவைக்கிறேன், சாப்பாடை சாப்பிடுறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓ. இது அல்லது அது, எய்தரா இருக்கு வந்துட்டு கா. அதுவும் இதுவும் எதுவும் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கெல்லாம் மோ. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிறைய பேரு இதோட இந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்ப எஸ்எஸ்டபிள்யூக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்துட்டு N4 சர்டிபிகேட் இருக்கு. அவங்க வந்துட்டு ஜப்பான் போறதுக்கு விருப்பப்படுறீங்க. என்கிட்ட ஒரு 3 என்கொயரி என்ன வந்திருக்குன்னா, நான் டிஐடிபி மூலமா, அதாவது டெக்னிக்கல் இன்டர்ன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த விசா மூலமா ஜப்பான் போறேன், எனக்கு எஸ்எஸ்டபிள்யூ எக்ஸாம் எழுதுறதுல விருப்பம் இல்லை, இல்லைன்னா அதுக்கு தயார் பண்றது எனக்கு நேரம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால எஸ்எஸ்டபிள்யூ வேணாம் அப்படிங்கிறீங்க. டிஐடிபில வந்துட்டு ஜாப்பனீஸ் தெரிஞ்சா போதும், டைரக்டா கம்பெனிஸ் வந்து எடுத்துப்பாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, டிஐடிபி விசா 2025 மார்ச் அல்லது ஏப்ரல் மாசத்தோட ஜப்பான் அரசாங்கத்தால் நிறுத்தப்படுது. 2025 அதுக்கு பதிலாக எஸ்எஸ்டபிள்யூ 0 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கன்வெர்ட் பண்ண போறாங்க. இதுல என்னன்னா, இப்ப டிஐடிபில நீங்க போறீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க, எஸ்எஸ்டபிள்யூக்கு 1 இயர் தான் ஃபர்ஸ்ட் விசா கொடுப்பாங்க. ரெனியூவல் ஆகணும், அப்கிரேட் ஆகுறது. எஸ்எஸ்டபிள்யூல உள்ள போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 5 வருஷம் விசா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அந்த அதே நிறுவனத்துல விசாவை ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கலாம். டிஐடிபியை பொறுத்தளவு நீங்க எஸ்எஸ்டபிள்யூ எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் முதல் ஆண்டுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு தொடர்ச்சியா வேலை செய்ய முடியும். ஒரு சில 90% கம்பெனிஸ்ல டிஐடிபி விசால போறவங்க 2வது வருஷமா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க எஸ்எஸ்டபிள்யூ ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கம்பெனில, அதே கம்பெனில தான் உங்களால வேலை பார்க்க முடியும், அதே சம்பளத்துல வேலை பார்க்க முடியும். நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்றது கஷ்டம், சம்பளத்தை அதிகம் எதிர்பார்க்கறது கஷ்டம். ஒண்ணு. 2வது, ஏற்கனவே டிஐடிபிக்கு மட்டுமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்கள்ட்ட ஒரு 60 இருந்து 70 கேண்டிடேட் லைன் அப் இருக்கும். அதனால நாங்க வர்ற 3ல இருந்து 4 மாசம், அதிகபட்சம் 6 மாசம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் டிஐடிபிக்குன்னு, ஏன்னா இவங்களை ஏற்கனவே நம்ம ப்ராசஸ்க்காக இனிஷியேட் பண்ணி எடுத்தவங்க.
புதுசா யாரையும் டிஏடிபிக்காக எடுக்க போறது இல்லை, எஸ்எஸ்டபிள்யூக்காக மட்டும்தான் எடுக்க போறோம். எஸ்எஸ்டபிள்யூல ஏற்கனவே ட்ரெயின் ஆகிட்டு இருக்க 42 பேர்ல 11 பேருக்கு இன்டர்வியூ ஷெடியூல் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த வாரம் கேர் கிவருக்கும், அடுத்த வாரம் அக்ரில கிராஃப்ட் ஃபார்மிங்ல ஏற்கனவே கொடுத்த ரெசில்ஸ், ஏன்னா நிறைய லைன் ஆஃப் கேண்டிடேட் கிராஃப்ட் ஃபார்மிங்ல நம்ம ஊர்ல எழுதி வச்சிருந்தாங்க. அதுல 6 பேருக்கும் இன்டர்வியூ நடக்க போகுது. அதே மாதிரி அகாமடேஷன்ல 4 பேருக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. இதுல அகாமடேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரெண்டுக்கும் இன்னும் இங்கிலீஷ் எக்ஸாம் வரல. ஜாப்பனீஸ்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதணும். புக்கும் ஜாப்பனீஸ்ல தான் இருக்கு. அதை தவிர்த்து கேர் கிவர், அக்ரிகல்ச்சர்ல லைஃப் ஃபார்மிங், கிராஃப்ட் ஃபார்மிங், இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி மற்றதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வந்துருச்சு. நம்மள்ட்ட இப்ப இருக்கிற ஹாட்டா நிறைய ஓப்பனிங்ஸ் போற ஒரு ஃபீல்டுனா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகாமடேஷன், ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன், மூணாவது கேர் கிவர், நாலாவது அக்ரிகல்ச்சர், லைவ் ஃபார்மிங். கிராஃப்ட் ஃபார்மிங் கிடையாது, லைவ் ஃபார்மிங். இது நாலுக்கும் ரெகுலரா கிளைண்ட்ஸ் விசிட்டிங், ரெகுலரா இன்டர்வியூஸ் போயிட்டே இருக்கு. எக்ஸிஸ்டிங்கா கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்றோம், இப்ப நிறைய ஏற்கனவே கொடுத்தவங்க எல்லாம் தெரியும். நீங்க ஏற்கனவே இண்டிவிஜுவலா படிச்சவங்களுக்கும் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. இந்த வாரம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போற கேர் கிவர் 4 பேருக்கும் சிறப்பா எழுதுங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கலாம் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சேர்ந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேளுங்க, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க தனியா மெசேஜ் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. கட்டண விவரங்களையும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆகஸ்ட் வகுப்புக்கான ஜாப்பனீஸ் கிளாஸ் சேர்றவங்களும் அதுலயே நீங்க என்கொயரி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து சிறந்த வழிகாட்டுதலை வந்துட்டு கொடுப்பாங்க என்னோட நிறுவனத்துல இருக்கிறவங்க, ஹெச்ஆர் டீம், அப்புறம் உங்களுக்கு டியூட்டர், அவங்க எல்லாரும் சேர்ந்து. அவ்வளவுதான். வேற ஏதாவது விவரங்களுக்கு நீங்க அதே வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க, இல்லைன்னா அந்த கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நன்றி நண்பர்களே.